அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா கோழி குடல் வறுவல் தான். எல்லாரும் ஆட்டுக்குடல் வறுவல் தான் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கோழி குடல் வறுவல் செய்யலாம். இந்த வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வணக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பு தழையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழி குடலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குடல் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. குடல் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. பாருங்க, சுவையான கோழி குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாட்டுக்கோழி குடலில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.